எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி செலுத்தும் நேரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கப் போகிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றும் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து போஷிக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்த வேண்டும். நம்மீது வைத்த அன்பினால் தன்னுடைய ஜீவனை தந்து விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம் மெய்யான தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காகவும் நாமும் அவரை தெரிந்து கொண்டதற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல காப்பதற்காகவும் நாம் தனிமையிலே உடைந்து போன உள்ளத்தோடு ஆறுதலற்று கதறும் போதும், நாம் வியாதியினால் சோர்ந்து போய் வேதனைப்படும் போதும் ஆண்டவர் நம்மை அரவணைத்து கண்ணீரெல்லாம் துடைத்து தாயைப் போல ஆற்றி தேற்றி வியாதியிலிருந்து சுகம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கை துணைக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, போதகருக்காக, சபைக்காக, வேலைக்காக, உற்றார் உறவினருக்காக, நண்பர்களுக்காகவும் தினமும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஜெபம். எங்கள் அன்பின் இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.